யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அவ செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. ஒரு சிலர் அப்படிதான். யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதையும் விட மாட்டாங்க. இதெல்லாம் உன்கிட்ட போய் எதுக்கு நான் சொல்லிக்கிட்டேன்? முதல்ல உன் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் அவளை செய்ய வேண்டான்னு சொல்லு. சரிங்க மேடம். லக்ஷ்மி, நில்லு. என்னம்மா லக்ஷ்மி இதெல்லாம்? நீ வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல. இந்த நேரத்துல நீ ஜாக்கிரதையா இருக்கணும் தானே சொல்லி அனுப்புன. இருந்தாலும் நீ கேட்கலன்னா எப்படிமா? அது இல்லண்ணா. இந்த நேரத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. நீ என்ன சின்ன குழந்தையா ஒவ்வொன்னா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு? வா வாமா. அவரும் அத்தையும் இங்க வந்திருக்காங்கன்னா அப்ப இந்த எஸ்டேட்டே அவங்களோடது தான் நினைக்கிறேன். இவங்க இங்க எவ்வளவு நாள் இருப்பாங்களோ என்னவோ. இங்கேயே ரொம்ப நாளைக்கு இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இவங்க என்ன பாத்துருவாங்க. நான் மனிஷாக்கு கொடுத்த வாக்குப்படி அவரை நான் பிரிஞ்சுதான் இருக்கணும். நந்தன் குடும்பத்தோட பார்வையில நான் என்னைக்குமே படக்கூடாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. யாருக்கும் தெரியாம நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். என் வாழ்க்கையை நான் பாத்துக்கணும். ஜோசியர் எதுக்கு இப்ப கால் பண்ணிட்டு இருக்காரு? அரவிந்தா, என்னன்னு சொல்லுங்க ஜோசியரே. நீ எங்க இருக்க? நானும் மித்ராவும் டீ எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். நீங்க இருக்கிற இடத்துல மழை பெஞ்சு காத்து அதிகமா அடிக்குதா? ஆமா ஜோசியரே. அப்படின்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். திரும்ப மித்ராக்கு ஏதாவது கண்டம் ஏற்பட போதா? கண்டம் இல்லை, ஆனா மித்ராவோட வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்க போகுது. மித்ராவோட வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒன்று வரப்போகுது. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மித்ராவோட வாழ்க்கையே மாறப்போகுது. அது யாரால எதாலன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா மித்ராவோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. எந்த விதமான மாற்றம் ஜோசியரே? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வரும்போது உன்னை கொண்டு வர போறீங்க. நாங்க என்ன கொண்டு வர போறோம்? என்ன கொண்டு வர போறீங்கன்னு எனக்கு சரியா தெரியல அரவிந்தா. ஆனா நீங்க திரும்ப வரும்போது உங்க கூட ஒண்ணு வரும். அதான் மித்ராவோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஹலோ ஹலோ மித்ரா, சொல்லுங்க டாட். நீங்க 3 பேரும் அர்ஜென்ட்டா ஊருக்கு திரும்பி வரணும். இவ்வளோ அர்ஜென்ட்டா எதுக்கு டாட்? நம்ம கையிலேருந்து நழுவி அந்த பிரவீன் மிட்டல் கைக்கு போன நம்ம ஷேர்ஸ் திரும்ப நம்ம கைக்கே கிடைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. வாட் ஆர் யூ டாக்கிங் டாட்? மாச கணக்கில் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. சொல்யூஷன் மட்டும் கிடைக்கவே இல்லையே. சொல்யூஷனுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு மித்ரா. ஒரு பீக் மூமெண்ட்ல அந்த பிரவீன் மிட்டல் மாட்டிக்கிட்டான். திரும்ப நம்ம ஷேர்ஸ் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கான டைம் நமக்கு சாதகமா இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நமக்கு துணையா இருக்காங்க. லக்ஷ்மி பண்ண ஒரு சின்ன தப்புனால அந்த பிரவீன் மிட்டல் பின்னாடி சுத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. லக்ஷ்மியோட சுயநலத்துக்கு நாம பலியாக வேண்டியதா இருக்கு. இவ்வளோ காலம் கடந்ததுக்கு அப்புறமும் அவ செஞ்ச காரியத்தினால நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. மித்ரா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறதுனாலயோ முடிஞ்ச விஷயத்தை நினைச்சு கத்துறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமே அந்த பிரவீன் மிட்டலை நம்ம சும்மா விடக்கூடாது. ஏதாவது செஞ்சு நம்ம ஷேர்ஸை நம்ம வாங்கியே ஆகணும். சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கும் போதே நாம் இந்த விஷயத்தை செஞ்சாகணும். This is the right time to do that. நீங்க இங்க வந்தாதான் நம்ம பிளான் படி நடக்கும். உடனே அங்கிருந்து கிளம்புங்க. ஓகே டாட், இப்பவே நாங்க கிளம்புறோம்.
இங்க ஏதோ ஒரு சக்தி என்ன ரொம்ப மாத்திருச்சு. ஏதோ ஒரு புது பலம் கிடைச்ச மாதிரி தோணுது. நான் நல்லா தான் இருக்கேன் மாம். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அண்ட் இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது இதை பத்தி இல்லை மாம், நடக்க போறத பத்தி. என்னை பத்தி யாருக்கும் எந்த நினைப்பும் இல்லை அப்படின்னா நான் எங்கன்னா போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா, இல்லைன்னா நான் இறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? எது என்னனாலும் அத்தைக்கு தண்டனை கிடைக்காம இருக்கணும்னா அந்த குடும்பத்தை விட்டு நிரந்தரமா நான் பிரியறது தான் இதுக்கான ஒரே தீர்வு. இருட்டுறதுக்குள்ள நம்ம இங்கிருந்து போய் ஆகணும். சீக்கிரமா கிளம்புங்க. நைட் டைம் ஜேர்னி அவ்வளோ நல்லதில்ல மித்ரா. அதுவும் காட்டு பாதை. அது மட்டும் இல்லாம மழை வேற வருது. மாம், நாம தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் அது அந்த பிரவீன் மெட்டலுக்கு ஆயுதமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாம். அந்த வாய்ப்பை நாம அவனுக்கு கொடுக்க கூடாது. ரெடியாகுங்க மாம். ஜோசியர் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உடனே இங்கிருந்து கிளம்பணும்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்லை. ஆனா இப்ப கிளம்ப வேண்டிய நிலைமை. அப்படின்னா ஜோசியர் சொன்ன மாதிரி இங்கிருந்து நாங்க என்ன கொண்டு போறோம்? கொஞ்சம் பொறுமையா இருமா மித்ரா, கொஞ்சம் வேகமா போப்பா. சரிங்கம்மா. வாழ்க்கை முழுக்க இவரால என் கூட இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அவருக்கு குழந்தை பிறக்க போற எந்த நேரத்திலயாவது அவர் என் கூடயே இருக்கட்டும். மாம், இப்போ நம்ம கிளம்பலாமா? எந்த உதவியா இருந்தாலும் முழுசா செய்யணும்டா. சும்மா கடமைக்குன்னு செய்யக்கூடாது. நீங்க போயிட்டு வாங்க முதலாளி அம்மா, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல பாஸ்கர். பேருக்கு நீ எங்க எஸ்டேட் மேனேஜரா இருந்தாலும் எங்கள ஒருத்தன் தான் நீ. எங்க வீட்ல இருந்து யாராவது ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டானா நாங்க இப்படி விட்டுட்டு போயிடுவோமா? போமாட்டோம்ல. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கிளம்புறோம்.